அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நம் தந்தை மகிழும் வண்ணம் ஈமக்கடனை நாம் இருவரும் சேர்ந்து செய்வோம் என்று பரதன் சத்ருக்கனிடம் கூறுதல். பாடல் எண் 978. இறந்த எந்தை உயிர் பயணம் இன்பத்தூர் பயணமாக அறப்பயணம் ஆகி அவர் அறம்போரே உயர்ந்திடவே உறவு போற்றும் கடமையதை உளம் ஒன்றி இயைந்து செய்வோம். சிறைப்பறவை எனும் உயிர்வான் சிறகடிப்பின் உவப்பு இறைக்கே. இதுவே 978வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இறந்த எந்தை உயிர் பயணம் இன்பத்தூர் பயணமாக என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க தம்பியே, மரணமடைந்த நம்முடைய தந்தையின் உயிரானது மேற்கொள்ளக்கூடிய அந்த இறுதி பயணமானது இன்பத்தூர் என்கிற சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய அருமையான பயணமாக ஆவதற்காக அறப்பயணம் ஆகி அவர் அறம்போலே உயர்ந்திடவே, நம்முடைய தந்தை செய்த நல்வினைகளால் ஏற்படக்கூடிய பயணமாக, அந்த நல்வினைகளால் சொர்க்கத்துக்கு சென்றடையக்கூடிய பயணமாக ஆகி, அந்த சொர்க்கத்திலும் நம்முடைய தந்தையானவர் தான் செய்த நல்ல அறங்களின் உயர்வான நிலையை போல், அந்த அறங்களின் உயர்வினை போல் சிறந்த வாழ்க்கையை அந்த சொர்க்கத்திலும் அடைந்து அவர் இன்புற்று மகிழ்வதற்காக உறவு போற்றும் கடமை அதை உளம் ஒன்றி இயைந்து செய்வோம். நம்முடைய உறவினர் யாவரும் போற்றக்கூடிய அந்த கடமையாகிய ஈமச்சடங்கு என்கிற அந்த கடமையை நாம் இருவரும் ஒன்றுபட்டு உள்ளம் ஒன்றி ஒன்று சேர்ந்து அந்த கடமையை நாம் நல்ல விதத்திலே செய்து முடிப்போம். சிறைப்பறவை எனும் உயிர் வான் சிறகடிப்பின் உவப்பு இறைக்கே. அவ்வாறு நாம் ஒன்றுபட்டு அந்த கடமையை செய்வதன் மூலமாக நம்முடைய தந்தையின் உடலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய ஆன்மாவானது முழுமையாக அந்த உடலை விட்டு வெளியேறி, சிறை பறவையாக அந்த உடலுக்குள்ளே இருந்த அவருடைய ஆன்மாவானது முழுமையாக வெளியேறி வானத்தை நோக்கி சிறகடித்து பறந்தது என்றால், அதை கண்டு அவருடைய தந்தையுடைய அந்த ஆன்மா பெரும் மகிழ்ச்சியை அடையும். அவ்வாறு நம்முடைய தந்தையின் ஆன்மாவானது மகிழ்ச்சியை அடைவதற்காக அந்த கடமையை நாம் இருவரும் இணைந்து செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த ஆன்மா பெரும் இன்பத்தை அடையும். அவ்வாறு தந்தையின் ஆன்மாவுக்கு பெரும் இன்பத்தை அளிக்கும் வண்ணமாக தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை நாம் இருவரும் ஒன்றுபட்டு செய்வோம் என்று பரதன் தன்னுடைய தம்பியாகிய சத்ருக்கனிடம் கூறினான். இதுவே 978வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தில் 979வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.